ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, தேய்பிறை சஷ்டி ரொம்பவே விசேஷமான சஷ்டி. இது மாதத்துடைய கடைசி நாளில் வரதுனால குறிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது பலிக்கும். நம்ம ஒரு சின்ன பரிகாரமும் அதில் செய்தால் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதத்துடைய கடைசி தேய்பிறை சஷ்டியாக வருகின்றது. இந்த ஆனி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும், உடலில் தீராத பிணி இருந்தாலும், எதிரிகளால் கஷ்டம், வியாபாரத்தில் தடை, கல்யாண தடை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த நாளில் ஒரு சின்ன பரிகாரம் செய்து நெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே உங்களுக்கு அது கண்டிப்பாக பலிக்கும். அதுவும் இது சக்தி வாய்ந்த தேய்பிறை சஷ்டியாக இருக்குது. இந்த நாளில் நம்ம வழிபட்டாவே நமக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஜூலை மாதத்தில் இந்த தேய்பிறை சஷ்டின்றது உத்தராயண காலம், தட்சியாயன காலம். ஒரு சிலருக்கு இது என்ன காலன்றது தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேவர்களுக்கு பகல் பொழுதாக இருக்கக்கூடியது உத்தராயண காலம். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அதனால் இந்த உத்தராயண காலம் முடிய போகுது. ஆனி மாதத்தோட இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆடி மாதம் தொடங்கும் போது அது தட்சியாயன காலம். இந்த காலம் மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய காலம்தான். ஆனால் அது தேவர்களுக்கு இரவு பொழுது, இது பகல் பொழுது. இந்த பகல் பொழுதுல தேய்பிறை சஷ்டி ஜூலை எந்த தேதி வருதுன்றது பார்க்கலாம். தேய்பிறை சஷ்டி திதி ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 மணிக்கு தொடங்கி தேய்பிறை சஷ்டி முடியும் நேரம் ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1:47 மணிக்கு முடிகின்றது. தேய்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை வரையுமே இருக்குது. இது சிவனுக்குரிய நாளாகவும் இருக்கின்றது. திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அது சந்திரனுக்குரிய நாளாகவும் இந்த நாளில் ரொம்பவே இந்த தேய்பிறை சஷ்டி மிக சக்தி வாய்ந்தது. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே சிறப்பான நாளாகவும் அமைகின்றது. 12 சஷ்டி திதிகள்ன்றது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். மாதத்தில் 2 முறை வரக்கூடியது அமாவாசை, பௌர்ணமி. அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி. இந்த நாளில் கடன் தொல்லை நீங்கணும், தீராத பிணி நீங்கணும், உடலில் இருக்கிற நோயெல்லாம் நீங்கணும், எதிரிகளால் இருக்கிற பிரச்சனைகள் விலகணும், வீட்டில் இருக்கிற கஷ்டம் விலகணும் நம்ம நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியை நம்ம தவற விடக்கூடாது. இன்றைய நாளில் கட்டாயமாக நம்ம விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அதிலும் வெத்தலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு சொன்னாவே நம்மளுடைய அனைத்து நெகட்டிவிட்டியும் நம்மளை விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது தேய்பிறை சஷ்டி. அதில் நம்ம ஒரு சின்ன பரிகாரம் வீட்டில் செய்யலாம், அல்லது கோவிலில் கூட நம்ம செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சுவாமி படம் இருக்கா இல்லை சிலை இருக்கான்னு பாருங்க. படம் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. செவ்வரளி பூக்கள் இருந்தால் வைக்கலாம், அல்லது செம்பருத்தி பூ இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம்ன்றது பண்ணணும். ஒற்றைப்படையில் வர மாதிரி நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் செஞ்சுட்டு நம்ம அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி முருகனுக்கு மனசார நேண்டிக்கிட்டு எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவா என்று அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு முருகன் அவருடைய அருள் பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சு வைக்கலாம். எதுவும் செஞ்சு வைக்க முடியாதவங்க ஒரு டம்ளர் காய்ச்சின பால் அல்லது கற்கண்டு,
பேரிச்சம்பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு உங்களால் முடிஞ்சது உங்களுடைய வசதிக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து படைக்கலாம். இப்போது நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வளர்பிறையில் இருக்கிறத விட தேய்பிறையில் நீங்கள் விரதம் இருந்து என்ன பரிகாரம் செய்கிறீங்களோ அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அது பலிக்கும்ன்றது சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யலாம், அல்லது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் கூட நீங்கள் செஞ்சு அது நம்ம அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தாங்க. வெற்றிலை நம்ம எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொன்னாவே அது முக்கியமாக அதில் இடம்பெறுவது வந்து வெற்றிலை. அதனால் அந்த வெற்றிலையில் நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் சரி, தீபம் ஏற்றினாலும் சரி, அது நமக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு மங்கள பொருளாக அமைகின்றது வெற்றிலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு தான் எடுக்க போகிறோம். வெற்றிலை கூடவே மிளகு எடுக்கணும். 6 படை முருகனை நினச்சி தான் நம்ம வேண்டிக்கிட்டு சஷ்டி விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா. அதற்கான 6 மிளகு வந்து நம்ம எடுத்துக்கணும். 6 முத்து போல் இருக்கிற அந்த மிளகு வந்து நீங்கள் எடுத்து அந்த வெத்தலை மேலே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம சஷ்டி திதி எத்தனை மணிக்கு முடியுது, திங்கட்கிழமை வரையுமே இருக்குது நமக்கு. இது கூட வந்து நமக்கு தேவையான பொருள்ன்றது பார்த்திங்கன்னா ₹1 நாணயம் வந்து எடுத்துக்கணும். அது சந்திர பகவானுக்குரியதாகவும் அமைகின்றது. நெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபம் வந்து அந்த வெத்தலை மேலேயே வச்சு நீங்கள் ஏற்ற வேண்டும். நம்ம அந்த 6 மிளகு வைக்கிறோம் இல்லைங்களா, இது எதிர்மறை ஆற்றலை நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி கவசமாக வந்து இந்த மிளகுன்றது இருக்கும். முருகனுக்கு வந்து 6 மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கக்கூடிய விரதம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம். அதனால தான் நம்ம இந்த சஷ்டி தேய்பிறை சஷ்டியில் இந்த மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகம். இப்போ நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் வேண்டிக்கணும். நீங்கள் என்ன தேவைக்காக விரதம் இருந்தீங்களோ அந்த தேவையை வந்து முருகன்கிட்ட வந்து மனசார நீங்கள் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு நம்ம செஞ்சிட்டோம். இப்போது அதுவாக அணையிற வரலையுமே நீங்கள் விட்டுடுங்க. அது குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த அகல் தீபத்தை எடுத்து தூரம் வச்சுட்டு நீங்கள் இந்த வெத்தலையில் 6 மிளகு வச்சுருக்குறீங்க இல்லையா, அந்த மிளகை வந்து நல்லா அதை ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி இரவு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சஷ்டி தேய்பிறை சஷ்டி முடிகிற வரலையுமே வந்து முருகன் படத்துக்கிட்டேயே வைங்க அந்த பொட்டலத்தை. அடுத்த நாள் எடுத்து அதை நீங்கள் என்ன தேவைக்காக இருந்தீங்களோ, இப்போது உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 6 மிளகை வந்து அவங்கள வாயில் போட்டு முழுங்க சொல்லலாம். இல்லை பண கஷ்டம், பண தேவைக்காக தான் நான் விரதம் இருந்தேன்னா அந்த பொட்டலத்தை மடித்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லை கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க அந்த பொட்டலத்தை வந்து நீங்கள் காசு இருக்கிற பையில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா இந்த பொட்டலத்தை வந்து 1 வாரம் உங்கள் கையிலே நீங்கள் டெய்லியும் வந்து அந்த பொட்டலத்தை தொட்டுட்டு பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா அதை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை வைக்கணும். 1 வீக் வந்து மற்ற தேவைக்காக நீங்கள் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக அதோடைய பலன் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.